ஃபேக்டரி ஹெல்பர் ஜாப்னு சொல்லி தான் கம்போடியா கூப்பிட்டு போனாரு. ஆனா எங்களை தாய்லாந்துக்கு போனதும் வலுக்கட்டாயமா கார்ல கடத்தி மவுண்டன் வழியா கிட்னாப் பண்ணி கத்தி எல்லாத்தையுமே காமிச்சு கூட்டு போயிட்டாங்க. எங்களை டார்ச்சர் பண்ணவும், டார்க் ரூம்ல போட்டு கரண்ட் ஷாக் கொடுக்கவும், சாப்பாடு இல்லாம அடைச்சு போட்டு ரொம்ப சித்திரவதைப்பட்டோம். எங்களுக்கு நடந்தது யாருக்குமே இனிமே நடக்கவே கூடாது. இவர் ஹெல்ப் பண்ற நினைச்சு ஏன்னா மாசம்ல கிடைக்க செய்யும், நான் இருந்து கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவரை தெரியாதவங்க சொல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல பேர் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு 10 ஸ்டிக் வச்சிருவாங்க, எல்லா ராடு கட்டை கயிறு எல்லாமே வச்சு ஒன்று அடிப்பாங்க. நீ காசு கொடுத்தாதான் உன்னை விடுவேன் அப்படின்னு. 5,20,000 கட்டியிருக்கோம் ஒரு ஆளுக்கு. நான் மட்டும் 5,20,000. ஆமா, தஞ்சாவூர் ஏஜென்சி மூலியமா தான் போனோம். அவர் இந்த மாதிரி ஃபேக்டரி ஹெல்பர் ஜாப்னு சொல்லி தான் கம்போடியா கூப்பிட்டு போனாரு. ஆனா எங்களை தாய்லாந்துக்கு போனதும் வலுக்கட்டாயமா கார்ல கடத்தி மவுண்டன் வழியா கிட்னாப் பண்ணி கத்தி எல்லாத்தையுமே காமிச்சு கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு எங்களை டார்ச்சர் பண்ணவும், டார்க் ரூம்ல போட்டு கரண்ட் ஷாக் கொடுக்கவும், சாப்பாடு இல்லாம அடைச்சு போட்டு ரொம்ப சித்திரவதைப்பட்டோம். எங்களுக்கு நடந்தது யாருக்குமே இனிமேல் நடக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். திரும்பி எங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி நைட்டு த்ரெட்டிங் பண்ணி டார்ச்சர் பண்ணி சாப்பாடு தராமல் ரூம்லேயே அடைச்சி போட்டு ஃபோன் அடித்து இந்த மாதிரி காசு கேளுங்கன்னு 5 லட்சத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் கட்டி ஒரு ஆளும் கட்டி அவர் சித்திரவதைப்பட்டு தான் வந்தோம். அந்த ரெஸ்கியூ டீம் போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காப்ல அப்படின்னு. அவர் மூவ்மெண்ட் பண்ணவொன்னு தான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவும் பயப்படாமல் இருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டாரு அவர் வெளியுறவு அமைச்சர்கிட்ட அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆர்மியா இங்கே உள்ள ஆர்மியா அவங்களுக்கு கை கோர்த்து எங்களை அவங்களும் திரும்பி இன்னொரு கம்பெனிக்கு விற்கிறதுக்கு ஜெயிலில் போட்டு, அவங்க ஆர்மி ஜெயிலில் போட்டு 2 நாள் சாப்பாடு தராமல் அந்தளவு கொடுமைப்படுத்தினாங்க. பைக்கில் கடத்திட்டு போய் காரில் கடத்திட்டு போய் ஒரு இடமா மாற்றி வச்சு அடித்து உடம்புக்குள்ளாம் இதாகி எங்கள் கழுத்துலலாம் கட்டி வச்சு மிரட்டினாங்க. நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களால். இல்லை என்ன வேடிக்கை விஷயம்னா இந்த பசங்க 10-12 தான். இவங்க இந்த பிபிஓ மாதிரி இந்த வேலைகளை செய்யலாம்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அவர் காலேஜ் படித்தவர், இன்னொருத்தர் காலேஜ் படித்தவர். இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்க ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்கு தேராது, இவங்க எந்த ஆன்லைன் ஸ்கேம்ல ஈடுபடுத்த முடியாது, அந்த நாலேஜ் கிடையாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நம்மளால என்ன பண்ணியிருக்காச்சுங்க, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ண டெக்னிக்கல் நோ நான் கொடுக்குறேன், நான் எல்லாம் பண்ணலாம்ப்பான்னு சொல்லி அது என்ன ஏர்போர்ட் இந்த மாதிரி எந்த ப்ராசஸ் இருக்கும்போது இவர் ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சு ஏன்னா மாசம்ல கிடைக்க செய்யும், நான் இருந்து கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவரை தெரியாதவங்க சொல்ல 3 பேர். ஆனா பெரிய விஷயம் இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல பேர் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் எங்களை மாதிரி பிலிப்பைன்ஸு, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. ஆப்பிரிக்கா நாட்டுக்காரங்க எல்லாருமே இதே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணுறது. எங்களுக்கு வேலை பற்றி எதுவுமே தெரியாது, நாங்கள் கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போனது ஃபுட் பேக்கிங் தான். ஆனால் எங்களை போய் இந்த மாதிரி மாற்றி கிட்னாப் பண்ணிட்டாங்க. கரண்ட் ஷாக் கொடுக்குறது, ஒரு 10 ஸ்டிக் வச்சுருவாங்க, எல்லா ராடு கட்டை கயிறு எல்லாமே வச்சு ஒன்று அடிப்பாங்க. நீ காசு கொடுத்தாதான் உன்னை விடுவேன் அப்படின்னு. 5,20,000 கட்டியிருக்கோம் ஒரு ஆளுக்கு. நான் மட்டும் 5,20,000. ஆமா, போறதுக்கு 76,000 கட்டணும். 6 லட்சம் கிட்ட வந்துருச்சு.